Hello viewers, welcome to Crack with Gautam. First of all, thanks for being my YouTube channel. Today going to section for mixer and allocation பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி வந்து 9 क्वेश्चन பார்த்திருக்கோம். இப்ப 10வது क्वेश्चन. X liter of mixer contains milk and water in the ratio 4:3. If 13 liter of water is added, then the ratio become 1:1. Then what is the final quantity of water? இப்போ நம்ம வந்து இதுல ஃபைனல் குவாண்டிட்டி ஆஃப் வாட்டர் தான் நமக்கு தேவைப்படுது. ஃபர்ஸ்ட் வந்து milk x liter of mixers contains milk and water. milk இது வாட்டர். milk and water ஓட ரேஷியோ வந்து 4:3. இது 4 இது 3. அதே மாதிரி 13 liter of water is added, then the ratio become 1:1. இது 1 இது 1. இது வந்து இனிஷியல் குவாண்டிட்டி, இது ஃபைனல் குவாண்டிட்டின்னு சொல்லலாம். இப்போ வந்து எனக்கு என்ன தேவைப்படுதுன்னா ஃபைனல் குவாண்டிட்டி ஆஃப் வாட்டர் தான் தேவைப்படுது. நான் மில்கை வந்து கான்ஸ்டன்ட் பண்ண போறேன். இது இன்டு 4 பண்ண போறேன். இது இன்டு 4 பண்ணும்போது 1 into 4 4. இப்போ வந்து இது பாருங்க, இது எனக்கு 4, இந்த இடத்துல எனக்கு 4. இப்போ கான்ஸ்டன்ட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல எனக்கு 3 இந்த இடத்துல 4. ஓகே. இப்போ என்ன பண்ண போறோம்னா வாட்டருக்கும் இனிஷியல் குவாண்டிட்டி ஆஃப் வாட்டர் ஃபைனல் குவாண்டிட்டி ஆஃப் வாட்டரும் டிஃபரன்ஸ் பாருங்க. டிஃபரன்ஸ் பார்க்கும்போது எனக்கு +1 வருது. இந்த +1 தான் வந்து எனக்கு 13 liters of water added. இப்போ 1 தான் வந்து எனக்கு 13 liter. ஓகே, நெக்ஸ்ட் வாட் இஸ் த ஃபைனல் குவாண்டிட்டி ஆஃப் வாட்டர்? இது இனிஷியல் குவாண்டிட்டி ஆஃப் மில்க், இது ஃபைனல் குவாண்டிட்டி ஆஃப் வாட்டர். ஃபைனல் குவாண்டிட்டி ஆஃப் வாட்டர் வந்து வாட்டர்ல வந்து 4 இருக்கு. இப்போ வந்து இந்த 13 liter into 4 பண்ணா எவ்வளவு வருதுன்னு பாருங்க. இந்த 13 தான் இந்த 4. இப்போ 13 into 4. 13 into 4. 4 3s are 12. Remaining 1 4s are 4 5 52 liters. After வந்து what is the final quantity of water? 52 liters. Option D is correct answer. 11th question பார்க்கலாம். 72 liters of mixer contain milk and water in the ratio 5:7. How much milk needed to be added to this mixture so that the new ratio is 23:14 respectively? இப்ப milk water உடைய வாட்டர் உடைய ரேஷியோ எவ்வளவு சொல்லிருக்காங்கன்னா 5:7. அது வந்து 72 liters of mixer contain milk and water in the ratio வந்து 5:7 சொல்லிருக்கோம். How much milk needed? எவ்வளவு milk வந்து ஆட் பண்ண போறோமோ அதான் கேக்குறோம். Add to this mixture so that the new ratio is 23:14 respectively. இது 23 இது 14. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா எனக்கு வந்து milk எவ்வளவு ஆட் பண்றறோ அதான் கேக்குறோம். இப்போ நான் வந்து வாட்டரை வந்து கான்ஸ்டன்ட் பண்ண போறேன். வாட்டரை கான்ஸ்டன்ட் பண்ணனும்னா நான் எதால இது 14 வரும் பார்த்தா 2 டேபிளாக into 2 இது into 2 இங்க 10 இங்க 14. அப்ப எனக்கு வந்து வாட்டர் வந்து கான்ஸ்டன்ட் ஆயிடுச்சு. இப்ப இந்த 10 பிளஸ் மில்க் 10 14 கூட்டினா எனக்கு வந்து 24. இந்த 24 தான் எனக்கு வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா 72 லிட்டர்னு சொல்லிருக்காங்க. 72 அப்பனா 1 எவ்வளவு வரும் பாருங்க. 72 divided by 24. 1 ஓட வேல்யூ வந்து 3 வந்துருச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்னா மில்க் எவ்வளவு ஆட் பண்ண போறோங்களோ இதுக்கு டிஃபரன்ஸ் பாருங்க. மில்க்குக்கும் இனிஷியல் குவாண்டிட்டி ஆஃப் மில்க்கும் ஃபைனல் குவாண்டிட்டி ஆஃப் வாட்டரும் எவ்வளவு டிஃபரன்ஸ் பார்த்தா எனக்கு வந்து 13 கிடைக்குது. இந்த 13 இப்ப இதுதான் எவ்வளவு ஆட் பண்றாங்கன்னா x 13x. இந்த x ஓட வேல்யூ தான் 3. அப்பனா 13 into 3 13 into x. இந்த x ஓட வேல்யூ தான் 3. 13 into 3 39. The answer வந்து பாத்தீங்கன்னா C option is correct. 12th question. A mixer contain milk and water in the ratio 6:5. Then 33 liters of mixture is replaced by same quantity of water. Then ratio become
3:4 find initial quantity of water. இப்போ வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வந்து இம்பார்ட்டன்ஸ் நம்ம இப்போ வந்து பாருங்க மில்க் வாட்டர் இங்க வாட்டர் இப்போ வந்து 6:5 சொல்லிட்டோம். இது 6 இது 5. அதே மாதிரி நெக்ஸ்ட் ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா 3:4 இது 3 இது 4. இப்போ வந்து எனக்கு வந்து என்ன கேக்குறாங்கன்னா ஃபைண்ட் இனிஷியல் குவாண்டிட்டி ஆஃப் வாட்டர் தான் கேக்குறோம். இப்போ வந்து நான் மில்க் கான்ஸ்டன்ட் பண்ண போறேன். மில்க் வந்து எவ்வளவு வந்து × 2 போட்டா எனக்கு 6 வருது. இங்க × 2 அப்பனா இங்க வந்து 8 இங்க 6. இப்போ மில்க் வந்து எனக்கு கான்ஸ்டன்ட் ஆயிடுச்சு. இப்போ வாட்டர்ல பாருங்க வாட்டருக்கு உள்ள டிஃபரண்ட் எவ்வளவு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து 3 வருதுங்களா 3. இந்த 3 தான் எனக்கு 33 liters is replaced by same quantity of water, then ratio become 3:4. இந்த 3:4 இது 3 தான் எனக்கு வந்து 33. இந்த 3 தான் இந்த 3 plus 3 தான் எனக்கு வந்து 33 liters. அதே மாதிரி எனக்கு 1 எவ்வளவு வரும் பாருங்க 33/3 அப்படினா 11 liters வரும். இது அடிச்சா எனக்கு வந்து 11 liters. ஓகே இப்போ என்ன பண்ண போறோம்னா initial quantity of water. இப்போ initial quantity of milk and water வந்து ஆட் பண்ணுங்க. 6 இது 5 கூட்டினா எனக்கு 11. இந்த 11 தான் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா எனக்கு 11 கிடைக்குது. 11 6 plus 5 வந்து 11. இந்த 11ம் இந்த 11 கிடைச்ச 11 இன்டு பண்ணுங்க எவ்வளவு வருதுன்னு பாருங்க. இந்த மிக்சர் இந்த milk and water initial quantity ஆட் பண்ணா எனக்கு 11. இங்க வந்திருக்கிற வேல்யூ இதுவும் 11. அப்பனா 11 × 11 அப்பனா எவ்வளவு வருதுன்னு பாருங்க 121 வந்துருச்சுங்களா. இந்த 121 தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா 33 liters of mixture is replaced by same quantity of water then ratio becomes அதே மாதிரி 33 liters எடுத்துட்டு இதிலே 33 liters வந்து ஆட் பண்ண போறேன். அப்ப plus 33 இந்த 33 ஆட் பண்ணா எவ்வளவு வருதுன்னு பாருங்க 4 5 1 154 கிடைச்சிச்சு. இந்த 154 தான் நான் என்ன பண்ண போறேன்னா நெக்ஸ்ட் இந்த 154 எனக்கு வந்து இனிஷியல் குவாண்டிட்டி ஆஃப் மில்க் அண்ட் வாட்டர் வந்து 6:5. இது 6 இது 5. இப்போ வந்து 11 இது 11 அடிச்சா எனக்கு 14 கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா எனக்கு வந்து 11 கிடைக்குது. இந்த 11 இந்த இன்டு பண்ணா எவ்வளவு வருது பாருங்க 154 divided by 11 அடிச்சா எனக்கு வந்து 14. 154 divided by 11 அப்படினா 14. இப்ப இந்த 6x 5x இந்த 5x 6 இந்த x தான் 14 னா 6 × 14 அப்பனா 6 4 24. இது வந்து milk water. இந்த 6x என்றது milk. அதுவே w இது வந்து 5x என்றது water. பாருங்க நெக்ஸ்ட் இப்போ இந்த x தான் 14 னா 6 × 14 அதே மாதிரி 5 × 14. இப்போ 6 × 14 எவ்வளவு வருது பாருங்க 6 4 24 4 remaining 2 1 6 6 84 is அதே மாதிரி 5 × 14 வந்து 5 × 14 5 4 20 0 remaining 2 1 5 5 5 plus 2 7. இது மில்க் இது வாட்டர். இப்ப இத ரீப்ளேஸ்மென்ட் வந்தாவே இந்த மாதிரி தான் நம்ம ஆட் பண்ணி இதில இருந்து நம்ம பிரிக்க போறோம். 6:5 இனிஷியல் குவாண்டிட்டி பிரிச்சா நமக்கு வந்து 84:17 கிடைக்குது. நமக்கு வந்து என்ன கேக்குறானா ஃபைண்ட் இனிஷியல் குவாண்டிட்டி ஆஃப் வாட்டர் கேக்குறான். அப்பனா வாட்டரோட வேல்யூ வந்து 17. இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். ரீப்ளேஸ்டு அப்படினு வந்தாவே நாம வந்து வந்திருக்கிற கொடுத்திருக்கிற 11 × 11 வந்து 121 121 ஓட 33 liters of mixture is replaced by same quantity of water அப்படினா அந்த 33 வந்து ஆட் பண்ண போறோம். ரீப்ளேஸ்டு வந்தாவே 33 ஆட் பண்ணா 154. இந்த 154 வந்து எதனோட இனிஷியல் குவாண்டிட்டி
மிக்சர் மில்க் அண்ட் வாட்டர். இந்த மில்க் வந்து 6x, இந்த 6 இது 5x. இப்போ வந்து இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா எனக்கு எவ்வளவு 11 கிடைக்குது. இந்த 154 divided by 11, 154 divided by 11 தான் 14. அப்பனா மில்க் வாட்டர் வந்து இந்த வேல்யூ மில்க் வாட்டரோட ரேஷியோ வந்து 6:5. அப்பனா அந்த x ஓட வேல்யூ வந்து நமக்கு 14 கிடைச்சிருச்சு. அப்ப 6 into 14, 5 into 14. இப்போ இது ரெண்டுத்தையும் இன்டு பண்ணா எனக்கு 84. இப்போ 5 into 14 வந்து 70. எனக்கு வந்து இனிஷியல் குவாண்டிட்டி ஆஃப் வாட்டர் வேணும்னு கேக்குறாங்க. அதனால 70. இந்த 70 தான் இங்க 70 நாங்க போட்டுருக்கேன். ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, 13th கொஸ்டின் பார்க்கலாம். அதே சேம் கொஸ்டின் மில்க்கு எவ்வளவு கண்டுபிடிக்க போறோம். A mixer contain milk and water in the ratio 3:5. When 16 liters of mixture is replaced by same quantity of water, then ratio become 5:3. Find initial quantity of milk கேக்குறான். அதே மாதிரி மில்க் இது வாட்டர், மில்க் இது 3:5, அதே மாதிரி 5:3. இப்போ வந்து எனக்கு மில்க்கு தான் கேட்கறான். மில்க்கு கேட்கும் போது நான் வந்து வாட்டரை கான்ஸ்டன்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து இன்ட்டு 3, இது இன்ட்டு 5 போட்டுக்கலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட் இங்க 3, இங்க 5, இங்க 9, 25. ஓகே, இங்க 15. இதுக்கு டிஃபரன்ஸ் பாருங்க எவ்வளவு 16. இந்த 16 தான் 16 liters of mixer. அப்பனா 16 liters of mixer வந்து 16 லிட்டர். இந்த 16 தான் 16 liters of mixer is replaced by same quantity of water. இப்ப 1 எவ்வளவு பாருங்க, 16 divided by 16 னா 1 லிட்டர்ஸ் கிடைக்குது. இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா find initial quantity of mixer. இப்போ 1 தாங்க. அப்பனா இங்க 9, 9, 15 ஆட் பண்ணா 24. 9 plus 15, 24x. இந்த x ஓட வேல்யூ தான் 1 தான் வந்து x. 1 ஓட வேல்யூ தான் x. அப்பனா 24 into 1 வந்து 24 னு எழுதுறேன். இதுல தான் வந்து 16 liters of replaced by same quantity of water. அப்பனா இத ஆட் பண்ண போறோம். plus 16 ஆட் பண்ண போறோம். ஆட் பண்ணா எனக்கு எவ்வளவு வருது? 0, இது 1, 3, 4, 40 liters கிடைச்சிருச்சு. இந்த 40 liters தான் தான் 3:5 சொல்றோம். 3:5. அப்பனா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா எனக்கு 8 கிடைக்குது. 8. இப்ப இந்த 3x 5x இது வந்து மில்க், இது வாட்டர். x எவ்வளவு பாருங்க, 8 3s are 24. இந்த 8 தான் இதால நான் பெருக்க போறேன். இந்த 8 இதுவே அடிச்சா எனக்கு வந்து 5 கிடைக்குது. 8 into 40, 40 divided by 8 அடிச்சா எனக்கு வந்து 5. x ஓட வேல்யூ வந்து 5. இந்த 5 இந்த x ஓட வேல்யூ வந்து இதெல்லாம் ஆட் பண்ணாங்களா எவ்வளவு கிடைக்குது பாருங்க. 3 into 5 மில்க், இது வாட்டர். இது வந்து 3x, இது வந்து 5x. இப்போ 3 into x ஓட வேல்யூ வந்து 5. அதே மாதிரி 5 into x ஓட வேல்யூ வந்து 5. அப்ப 15, இங்க 25. இது வந்து மில்க், இது வாட்டர். ஓகே, இப்போ எனக்கு என்ன வேணும், இனிஷியல் குவாண்டிட்டி ஆஃப் மில்க். மில்கோட வேல்யூ வந்து 15. ஆப்ஷன் A இஸ் கரெக்ட். அதே மாதிரி இங்க வந்து நான் ஒரு இது சொல்ல போறேன். இருங்க, இந்த இடத்துல வந்து 25 மேல இருந்துட்டு 9 கீழே இருக்கும்போது நம்ம வந்து 9 வந்து அதுதான் நம்ம வந்து இனிஷியல் குவாண்டிட்டியா எடுத்து போறோம். கீழே இருக்கும்போது 9 இருந்தா கீழே இருக்கிறது தான் வந்து இனிஷியல் குவாண்டிட்டியா எடுத்துக்கணும். 25 மேல இருந்திருக்கும்போது நம்ம எடுத்துக்க கூடாது. அது வந்து ரீப்ளேஸ்மெண்ட் சொல்றேன். ஓகே, எல்லாத்துக்கும் காமனா வந்து ஆட் பண்ணும்போது இதான் இனிஷியல் குவாண்டிட்டியா எடுத்து வரும். ஓகே, போன क्वेश्चन வந்து வாட்டர் பார்த்தோம். இந்த क्वेश्चंस வந்து இனிஷியல் குவாண்டிட்டி ஆஃப் மில்க் பார்த்தோம். அதே சேம் क्वेश्चन தான் 12th 13th क्वेश्चனும் சேம் தான். அது வந்து மில்க், இதுல வந்து 13th क्वेश्चन வந்து மில்க் எவ்வளவுன்னு பார்க்க போறோம்.
அதே மாதிரி 12th கொஸ்டின்ஸ்ல வந்து வாட்டர் எவ்வளவு கண்டுபிடிச்சோம். அதே சேம் கொஸ்டின் தான் ரீப்ளேஸ்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மிக்சர் அண்ட் அலோகேஷன்ஸ்ல. 14th sum பார்க்கலாம். A vessel contain a mixture of diesel and petrol in which there is 20% வந்து diesel 5 liters are drawn off and then the vessel is filled with petrol. If the diesel present in the mixture is now 50%, then how much does the vessel hold? பாருங்க இது வந்து டீசல் பெட்ரோல் எவ்வளவு சொல்லிருக்கோம் 20% சொல்லிருக்கோம். டீசல் வந்து 20%னா ரிமைனிங் வந்து 80% இருக்குமா. அப்ப வந்து 80 இதுவே அடிச்சா எனக்கு வந்து 1:4 அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து இங்க ஒரு டீசல் பிரசன்ட் இன் த மிக்சர் இஸ் நோ 50% ரிமைனிங் 85 இருக்கும். இது 5 அடிச்சா எனக்கு வந்து 317. இப்போ வந்து நான் இந்த பார்ட்டும் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து எதுனா டீசல் நான் கான்ஸ்டன்ட் பண்ண போறேன். ஏன்னா இன்ட்டு 3 பண்ண போறேன். இது ஈஸியா இருக்கும். அப்பனா இன்ட்டு 3 இது இன்ட்டு 3 அப்பனா இது 12 இங்க 3 இந்த 3யும் 3யும் வந்து இது கான்ஸ்டன்ட் ஆயிடுச்சு. டீசல் வந்து பெட்ரோல் வந்து 12 17 இதுக்கும் வந்து டிஃபரன்ஸ் பார்த்தா எனக்கு வந்து 5 +5 கிடைக்குது. ஓகே இந்த +5 தான் எனக்கு வந்து 5 liters ஆர் drawn off. 5 liters வந்து drawn off ஆச்சுன்னா மீதி 1 வந்து எனக்கு எவ்வளவு இருக்கும் பாருங்க. 5/5 வந்து அடிச்சா எனக்கு வந்து 1 தான் 1 liters 1 liters. அப்ப நெக்ஸ்ட் present in the mixture is now னா இதான் presentனா இதான் இந்த பார்ட் தான் வந்து present பாருங்க. present in the mixture is now 50%, then how much does the vessel hold? இப்போ 1 liters-னா இந்த presents இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. 3 + 17 ஆட் பண்ணா எவ்வளவு இருக்கும் பாருங்க. 20 into x. x ஓட வேல்யூ 1. 20 into 1 equal to 20 liters. Option A is correct.